Grandma Indra's recipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல chicken 65 biryani எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். chicken 65 biryani பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்க போறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்றேன். 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்றேன். 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடி ஆட் பண்றேன். 1 டீஸ்பூன் மல்லி பொடி ஆட் பண்றேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்றேன். தேவையான அளவு உப்பு, 3 டீஸ்பூன் கர்டு, 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்றேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்றேன். எல்லா இடத்துலயும் படுறது மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 1.5 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அந்த சிக்கனை தான் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ண வச்சுருக்கோம். இப்போ நான் இதை ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண வைக்க போகிறேன். நான் இன்னைக்கு 4 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். அதை இப்போ தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். அரிசி நல்லா முங்கது மாதிரி ஊற்றி 20 மினிட்ஸ் நம்ம ஊற வைக்க போகிறோம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு மேரினேட் பண்ண வச்சு. இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். சிக்கனை திருப்பி போட்டாச்சு. இப்போ நம்ம வெந்தோடனே எடுத்துருவோம். நல்லா வெந்துடுச்சு. நான் இப்போ எடுக்க போகிறேன். இத மாதிரி எல்லாத்தையும் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். சிக்கன் ஃப்ரை ஆயிட்டு இருக்குது. அந்த டைம்ல நம்ம இப்போ ரைஸை ரெடி பண்ணுவோம். ஒரு பாத்திரத்துல கழுவி 20 நிமிஷம் ஊற வச்ச ரைஸை நம்ம எடுப்போம். ஒரு பிடி புதினா இலை இதுல ஆட் பண்ணி கொடுப்போம். ஒரு பிடி கொத்தமல்லி இலை இதுல ஆட் பண்ணி கொடுப்போம். 2 பச்சை மிளகு கீர்னது இதுல ஆட் பண்ணி கொடுக்கேன். 3 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் பே லீவ்ஸ், இவ்வளோத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ணி கொடுப்போம். 1 டீஸ்பூன் கீ இதையும் கூட ஆட் பண்ணி கொடுப்போம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கொடுப்போம். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணி கொடுக்கேன். நான் 4 கப்பு ரைஸ் எடுத்துருக்கேன். அதனால அதே கப்புக்கு 8 கப்பு கொதிக்கிற தண்ணியை நான் இதில் ஆட் பண்ணி கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இதை மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். பாருங்க, இப்போ அரிசி நல்லா வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம மாற்றி வச்சு பிரியாணிக்குள்ள மசாலா ரெடி பண்ண போகிறோம். மசாலா பண்ணதுக்கு நம்ம ஆல்ரெடி சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலை நம்ம எடுத்துருக்கோம். அதில் நான் ஒரு மீடியம் சைஸ் 3 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணி கொடுக்க போகிறேன். இதில் ஆனியன் வதஞ்சதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி கொடுப்போம். உள்ளி வதங்கியாச்சு. இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி கொடுப்போம். 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி கொடுப்போம். இப்போ நம்ம
5 பச்சை மிளகு கீறி வச்சிருக்கேன், அதை இப்போ ஆட் பண்ணி கொடுக்க போறேன். இப்போ நம்ம இதுல மசாலா ஆட் பண்ணி கொடுப்போம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணி கொடுப்போம். 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணி கொடுப்போம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி கொடுப்போம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இதை 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இப்போ ஆட் பண்ணி கொடுக்க போறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இதுல நான் இப்போ ஒரு பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணி கொடுப்பேன். அதை விட கொஞ்சம் குறைவா புதினா சேர்த்து கொடுக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதை 2 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி கொடுக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ நம்ம இதுக்கு கூட ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறதுல பாதி சிக்கனை ஆட் பண்ணி கொடுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இப்போ நம்ம இதை 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்ல வேக வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் வேக வச்சா சிக்கன்ல உள்ள ஜூஸ் எல்லாம் இறங்கி நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை ஆஃப் பண்ண போறோம். இப்போ நம்ம பிரியாணியை மிக்ஸ் பண்ண போறோம். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். அதுல நம்ம வேக வச்சிருக்க ரைஸ்ல பாதி ரைஸ் இதுல ஃபர்ஸ்ட் போட போறேன். இப்போ நம்ம இத ஈவனா ரைஸை ஸ்ப்ரெட் பண்ணி வைப்போம். நம்ம இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை இப்ப ஃபுல்லா ஆட் பண்ணி கொடுக்க போறோம். இதே ஈவனா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி கொடுப்போம். இதுல நம்ம இப்ப கொத்தமல்லி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுப்போம். நம்ம புதினா கொஞ்சம் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுப்போம். கொஞ்சம் கரம் மசாலா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுப்போம். கொஞ்சம் கீ ஸ்ப்ரெட் பண்ணி கொடுப்போம். பேலன்ஸ் இருக்க ரைஸ் எல்லாம் இப்ப ஆட் பண்ணி கொடுப்போம். பேலன்ஸ் இருக்க கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணி கொடுப்போம். இப்போ நம்ம இதுல ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கன் 65 பிளேஸ் பண்ணி கொடுப்போம். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மூடி போட்டு மூடி 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்ல சூடு பண்ணி எடுக்க போறோம். சூப்பரான சிக்கன் 65 பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனிப்ப டேஸ்ட் பண்ண போறோம். சூப்பரா இருந்துச்சு. இந்த ரெசிபி நீங்க கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே அதுக்கிட்ட இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட வரது வரேன். பாய்.